ஸ்டே ரெலவெண்டா இருக்கணும். இப்போ என்ன ட்ரெண்டிங்ல இருக்குன்னு தெரியணும். இல்லன்னு சொன்னா அது பொய்யாயிரும். அவுட்டேட்டடா ஆன நிறைய விஷயங்கள் இப்போ காணா போயிருச்சு. டெஸ்பிரேஷன் வந்துருது அங்க. இமிடியேட்டா வந்து நம்பர் ஆஃப் ஃபாலோவர்ஸ். இன்ஃப்ளூயன்சரை எடுத்து நடிக்க கூப்பிட்டா அவங்களுக்கு நடிப்பு வருமானம் உங்களுக்கு எப்படி? திடீர்னு பார்த்தா அங்க ஒரு சைட் ஆடிட்டு இருப்பாங்க. நீங்க சொன்ன மாதிரி நானே பண்ணிருக்கேன். மாடர்ன் ஜாதகம் மாதிரி இந்த அல்கோரிதம் மாதிரி இருக்கு. இன்ஃப்ளூயன்சர் பிளஸ் ஒரு லோக்கல் ஆர்டிஸ்ட் அப்படி இருக்கிற பட்சத்துல நிறைய பொறுப்புகள் இருக்குல்ல. ஸ்டே ரெலவெண்டா இருக்கணும், எப்போதும் அப்டேட்டடா இருக்கணும், இப்போ என்ன ட்ரெண்டிங்ல இருக்குன்னு தெரியணும். இந்த ப்ரெஷர் வந்து எப்போதும் கான்ஸ்டன்ட் இருந்துகிட்டே இருக்குமா இந்த ஃபீல்ட்ல இருக்கிறதுனால? இல்லன்னு சொன்னா அது பொய்யாயிரும். கண்டிப்பா இருக்கு. என்னோட கோல் வந்துட்டு வெரி டிஃபரெண்ட். ஸ்டே ரெலவெண்ட் நீங்க சொன்னீங்கல்ல, அந்த ரெலவென்ஸ் இருக்கா எனக்கு தெரியல. பட் நான் எப்பவுமே நான் எப்படிப்பட்ட ஆளு அப்படின்னு நிறைய வீடியோ போடுவேன், காமெடியா போடுவேன். நான் டீச்சிங் ஜாப்ல இருக்கிறப்ப நான் என்ன கத்துக்கிட்டேன் அதெல்லாம் போடுவேன். ஸோ ஸ்டேயிங் ரெலவெண்ட் எனக்கு அது மாத்தி மறந்து நான் மாறி போய் வந்திருக்கேன். அவுட்டேட்டடா ஆன நிறைய விஷயங்கள் இப்போ காணா போயிருச்சு. அப்ப ரெலவெண்டா இருக்கிறது முக்கியம் தானே? ரெலவெண்டா இருக்கணும்னு முக்கியம் தான். பட் அகெயின் அந்த ரெலவென்ஸ்க்காக நிறைய பேர் நிறைய விஷயம் பண்றாங்க. அந்த ஒரு டெஸ்பிரேஷன் வந்துருது அங்க. ஓகே. சோ ரெலவென்ஸ் அண்ட் டெஸ்பிரேஷன் அந்த ஒரு ஃபைன் லைனை தான் நம்ம தேடணும். இந்த சோஷியல் மீடியான்றது விஷயம் வந்து நிறைய விஷயத்த வந்து தீர்மானிக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் ஆயிடுச்சு. உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்கா, இப்போ யாராச்சும் ஒரு ஆளை நடிக்க வைக்கணும், ஒரு பிராண்ட் மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னாக்கா இமிடியேட்டா வந்து நம்பர் ஆஃப் ஃபாலோவர்ஸ், எத்தனை பேர் அவங்க ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு பாக்குறோம். ஆஃப்கோர்ஸ் இது வந்து தப்பு கிடையாது, இது வந்து ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி தான். பட் நீங்க அதை எப்படி பாக்குறீங்க, இந்த நம்பர் ஆஃப் ஃபாலோவர்ஸ் விசஸ் திறமை? நீங்க சொன்னது உண்மைதான். அது பிஃபோர் டீச்சிங்க்கு வந்ததுக்கு முன்னாடி நான் மார்க்கெட்டிங் தான் செஞ்சுட்டு இருந்தேன். நானுமே அப்படிதான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ அது தப்பு சொல்ல கிடையாது. பிகாஸ் அட் தி எண்ட் ஆஃப் தி டே அவங்களும் ஒரு பிசினஸ் பண்றாங்க, அவங்களுக்கு அந்த ரீச் தேவைப்படுது. ஸோ அப்படி தேடுறது தப்பு இல்லை. பட் டேலண்ட் இருக்கிற இடத்துல அது காணா போயிருது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருக்கிறப்ப ஒரு பிராண்டை ப்ரொமோட் பண்ணோம், அதெல்லாம் ஓகே. பட் ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆக்டரா ஆயிட முடியாது, ஒரு ஆக்டர் இன்ஃப்ளூயன்சரா ஆயிட முடியாது. நாட் எவ்ரி ஒன் கேன் டூ போத் ஆல்சோ. அந்த வகையில ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்துட்டு ஹேஸ் அ ஹை லெவல் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். அதுக்கு அதனால தான் அவங்க இன்ஃப்ளூயன்சர்னு கூப்பிடுறாங்க. அந்த ஹை லெவல் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் ஒரு பிராண்டை ப்ரொமோட் பண்றதுக்கு ஓகே. பட் அந்த இன்ஃப்ளூயன்சரை எடுத்து நடிக்க கூப்பிட்டா அவங்களுக்கு நடிப்பு வருமானம் உங்களுக்கு எப்படி தெரியும்? டிக்டாக் பண்றதோ இல்ல மியூசிக்லி அதெல்லாம் பண்றதோ வந்துட்டு வேற. ஒரு கேமரா வச்சு நீங்க உங்க மூஞ்சியே பாத்துக்கிறீங்க. பட் ஒரு ஆக்டிங் செட்ல ஒரு 4-5 கேமராக்கு முன்னாடியோ இல்ல ஒரு 15 பேருக்கு முன்னாடியோ நடிக்கிறது வேற. லெட்ஸ் சே ஒரு பியூட்டி குருன்னு வச்சுக்கோமே, அவங்க ஃபுல்லா மேக்கப் வீடியோ எல்லாம் போட்டு, ஆனா அவங்க அழகா இருப்பாங்க, மேக்கப் வீடியோ எல்லாம் போட்டு, அதனாலே அவங்களுக்கு ஒரு ஃபாலோவிங் இருக்கும். இப்ப அவங்க நடிக்க வந்துட்டாங்க, அந்த ஃபாலோவர்ஸ் அவங்க அதுக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு என்ன நிச்சயம் உங்களுக்கு? எல்லாத்துக்கும் ஒரு பெர்செப்ஷன் இருக்கும். ஒரு வகையில உண்மையாகவே இருந்தாலும் இது தவிர்க்க முடியாது. ஏன்னா இப்ப நம்ம ஒரு வீடியோ போட்டுட்டா எத்தனை பேர் பாத்துட்டாங்க, சொன்னா தப்பாயிருமே தெரியல, அது ஒரு நோய் மாதிரி இருக்கு. லைக் இப்போ வீடியோ போட்டோன்னு வந்து எவ்வளவு பேர் பாத்துட்டாங்க, எவ்வளவு பேர் கமெண்ட்ஸ் பண்ணிட்டாங்க, எவ்வளவு பேர் லைக் பண்ணிட்டாங்க அப்படின்றது வந்து கான்ஸ்டன்டா பாத்துக்கிட்டே, என்ன வந்து எத்தனை பேர் பாத்துட்டாங்க அதனால நான் ஒரு அச்சீவ் பண்ணிட்டேன், எத்தனை பேர் லைக் பண்ணிட்டாங்க அதை அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ அந்த பிரஷர் எப்போது இருந்துகிட்டே இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். நான் கூட இல்ல, என்னை சுத்தி நிறைய பேர் வந்து இந்த பிள்ளைய பாரு நல்லாவே இல்ல, இதுக்கெல்லாம் இவ்வளவு ஃபாலோவர்ஸா அப்படின்னு யோசிச்சு என்கிட்டயே சொல்லிடுவாங்க. பட் எனக்கு என்னன்னா, நீ ஏன் அவங்களை கம்பேர் பண்றீங்க என் கூட? நான் பண்றது வேற, அவங்க பண்றது வேற. ஓகே, அவங்க கூட நான் கம்பீட் பண்ணணும்னா அவங்கள மாதிரியே வீடியோ போடணும். என்னோட ஃபாலோவர்ஸ் வந்துட்டு எனக்காக அங்க இருக்கிறத தாண்டி நான் என்ன வேற நான் என்ன பண்றேன் அப்படின்னு நான் ஒரு ஃபன் கேரக்டர் பேசிக்கலி இன்ஸ்டாகிராம். சோ அந்த ப்ரெஷர் சத்தியமா சொல்றேன் கண்டிப்பா இருக்கு. அண்ட் எனக்கே அதை ஃபீல் பண்ணும், என்ன ஏற மாட்டேங்குது அப்படின்னு நானே ஃபீல் பண்ணிருக்கேன். பட் பல நாள் அப்படி இருந்தாலும் சில நாள் நான் யோசிப்பேன், இப்போ நான் அதுக்காக தான் ஓடிக்கிட்டு இருக்கேன். அப்போ நான் என் வேலையெல்லாம் விட்டுட்டு ஃபுல்லாக கான்டென்ட் கிரியேஷனில் போயிடும். எனக்கு வேலையும் இருக்கு, என் மற்ற விஷயமும் இருக்கு, என் சோஷியல் லைஃப், என் ஃப்ரெண்ட்ஸ், என் ஃபேமிலி, அதுவும் எனக்கு முக்கியம் தான். ஏன்னா இப்போ என்ன சொல்றதுனாக்கா, மாடர்ன் ஜாதகம் மாதிரி இந்த அல்கோரிதம் மாறிடுச்சு. இப்போ இந்த அல்கோரிதம் தான் வந்து இன்ஃப்ளூயன்சரோட ஜாதகம்னு சொல்லலாம். இப்போ அதுக்காக வந்து ஒரு சில வேலைகள் வந்து செய்யறாங்க. கலைத்துறையில இருக்கிறதுனால நம்மளும் ஒரு சில விஷயங்கள் பாக்குறோம். இப்ப ஷூட்டிங் போறப்ப திடீர்னு பார்த்தா அங்க ஒரு சைட் ஆடிக்கிட்டு இருப்பாங்க, அங்க பாட்டு போட்டு அவங்க 3 பேர் ஆடிட்டு இருப்பாங்க. என்னடான்னு பார்த்தா they stay in trending ஒரு அதுக்கு செய்றாங்க. ஏன்னா அது தப்பும் கிடையாது, நான் பெருசா அது கமெண்ட் பண்ணல. as long as not disturb my creative process is fine. பட் நான் என்ன ரோசிப்பேன் அந்த நேரத்துலனாக்கா வந்து இதையும் தாண்டி அவங்க அதையும் செய்யணும், அதையும் செஞ்சாதான் வந்து அவங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வாய்ப்புகள் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் போல அப்படின்னு. இது உண்மையா? ஆக்சுவலி சொல்ல போனா அது உண்மைதான். நீங்க சொன்ன மாதிரி நானே பண்ணியிருக்கேன், நானே ரொம்ப பண்ணியிருக்கேன்.
Okay. இப்ப ரொம்ப தூரம் போனேன். இன்னைக்கு நான் ஒரு புடவை கட்டி இங்க வந்திருக்கேன்ல, அதுவே நான் வீடியோ எடுத்தேன் just to stay relevant. ரெலவெண்டா இருக்கணும்னு தப்பு இல்ல. லைக் ஐ செட், அந்த ரெலவென்ஸ் டெஸ்பரேஷன் அதுக்கு நடுவுல இருக்கிற கோடு தான். அதுக்கு அந்த கோடு தாண்டி போனா அந்த டெஸ்பரேட் இன்டென்ஷன் வந்துரும். லைக் ரொம்ப எல்லாருக்கும் எனக்கு தெரியணும், இதுக்காக தெரியணும், சரி இவங்க இப்படி பண்ணி அவங்க பேர் போட்டாங்கன்னா சம்டைம்ஸ் நம்ம தாட் ப்ராசஸ் வந்துட்டு நான் பாசிட்டிவா பண்ணா யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க, நான் நெகட்டிவா பண்றேன் பாப்போம், அது ஜாடி ஆயிடுச்சுன்னா அதுக்கு மேல அவங்க ஃபுல்லா நெகட்டிவா தான் போடுவாங்க. எல்லாருக்கும் எனக்கு தெரியணும் அப்படின்னு ஒரு இன்டென்ஷன், அங்கதான் அது தப்பா போயிருது. அந்த இடத்துல தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு ஒரு விஷயம் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இப்போ உள்ள ஆஃப்கோர்ஸ் நம்ம ஜெனரலைஸ் பண்ண முடியாது. நீங்க தனிப்பட்ட முறையில் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க? ஏன்னா ஆஃப்கோர்ஸ் இது என்னுடைய பிளாட்ஃபார்ம், நான் என்ன வேணாலும் போடலாம், அது என்னுடைய தனிப்பட்ட உரிமையாக இருந்தாலும் அதை பாக்குறது யாரு அப்படின்ற ஒரு 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 சிந்தனை இருக்கணும்னு நினைக்கிறேன். ஐ மீன் அது என்னுடைய பர்சனல். இப்போ நிறைய குழந்தைங்களும் வந்து சோசியல் மீடியா பாக்குறாங்க, அப்பா அம்மாவோட போன் எடுத்து குழந்தைகள் பாக்குறாங்க, அங்க நிறைய பொறுப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஒரு சக மனிதனாக நம்ம ஒரு கண்டென்ட் போடுறப்ப அதுல உள்ள வார்த்தைகளும், ஸோ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க? என்னோட சோஷியல் மீடியால ஸ்ட்ரிக்ட்லி நோ பேட் வேர்ட்ஸ். எக்காரந்து கொண்டும் ஸ்டூபிட் என்ற ஒரு வார்த்தை கூட நான் இன்ஸ்டாகிராம்ல போட்டதில்லை. அண்ட் ஐ டோன்ட் அட்வைஸ் இட் பிகாஸ் லைக் நீங்க சொன்னதுதான், அவங்க ஒரு வயசுக்கு வந்தோன்னா அவங்களுக்கே அந்த வார்த்தை தெரிஞ்சிடும். பட் ஒரு 4 வயசு பிள்ளை அந்த வார்த்தையை பாய்ச்சா நமக்கே ஒரு மாதிரி என்ன இந்த பிள்ளை இந்த வார்த்தை பாய்க்குது அப்படின்னு தோணும்ல. சோ அதுக்கு நான் என் சோஷியல் மீடியால ஸ்பேஸ் கொடுக்குறேன்னா இல்ல, அது ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, சம் மை டேஸ், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நான் வெளியே போறேன், என் ஃபேமிலியோட வெளியே போறேன், நான் மேக்கப் போடாம போறேன்னா அப்ப நான் போட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணுவேன், ஓ மேக்கப் ஃப்ரீ டேஸ் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த ஒரு உண்மையும் அவங்களுக்கு தெரியணும், என் ஸ்கின் இப்படிதான் இருக்கும், நான் மேக்கப் போட்டாதான் என் ஸ்கின் வந்துட்டு ஏதோ ஃப்ளாலெஸ்ஸா இருக்கிற மாதிரி தெரியுது. பட் ஒரு சாதாரண மனுஷனோட ஸ்கின் அப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கணும். நம்ம எல்லாம் பிளாஸ்டிக் மாதிரி இருந்தோம்னா நமக்கு எல்லாம் வித்தியாசம் இருக்காது. யூனோ, சோ அதை எம்ப்ரேஸ் பண்றதுன்னு ஒரு இது இருக்கு. அண்ட் நான் ஜிம் போறதோ இல்ல நான் வெயிட் போடுறதோ இதெல்லாம் நான் சோஷியல் மீடியா பதிவு பண்ணிக்குவேன். பிகாஸ் நான் ஜிம் போறது வந்துட்டு எனக்கு டைம் இருக்கு, நான் போறேன். நான் ஜிம் போகாம வெயிட் போட்டேன்னா நான் சந்தோஷமா இருக்கேன், சாப்பிடுறேன், நல்லா சாப்பிடுறேன், பிட் ஆஃப் ரோசஸ் அப்படியே ரெயின்போஸ் அப்படின்னு இல்லாம உண்மையா சொல்றேன். எனக்கு அது ரொம்ப நல்ல விஷயமா தோணுது. பிகாஸ் நம்ம யாருக்கு வந்து என்ன ஃபீட் பண்றோன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நினைக்கிறேன் நான். ஸோ அந்த ஃபீடிங்ல வந்து ஒரு பக்கம் மட்டும் இல்லாம ரியல் அண்ட் ரீல் சொல்லுவாங்கல்ல, ஸோ அது ரெண்டுமே காட்டுறது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா அவங்க கிரீட்டை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பயங்கரமான ஒரு பெர்ஃபெக்டான ஒரு லைஃப் ஸ்டைல் மாதிரி இருக்கும், அது நல்ல விஷயம் தான். பட் எண்ட் ஆஃப் தி டே வந்து எவ்ரி ஒன் ஹேஸ் தியர் பேக் ஸ்டோரி, எவ்ரி ஒன் ஹேஸ் தியர் ஸ்ட்ரகிள்ஸ். நீங்க நம்ம போன்ல உள்ள கேலரி இருக்குல்ல, போட்டோ கேலரி எடுத்து பார்த்தீங்கன்னா அதுதான் லைஃப். பிகாஸ் நம்ம ஒரு செல்ஃபி எடுக்கிறோம் அப்படின்னாக்கா அதுல வந்து ஒரு 20-30 செல்ஃபி இருக்கும் அந்த அந்த செல்ஃபில, அதான் லைஃப் ஆக்சுவலி. அந்த 20-30 செல்ஃபில பாத்தீங்கன்னாக்கா அந்த ஒண்ணு நமக்கு பெர்ஃபெக்டா பட்ட அந்த ஒரு போட்டோ தான் வந்து நம்ம கிரீட்ல இருக்கு. சி அதுதான் ரியல் நினைக்கிறேன் நான். அந்த ஒரு மெலிசான கோடு இருக்குன்னு சொல்லுவாங்க. For me, intention is very important. இதோட இன்டென்ஷன் என்னவா இருக்கு? இது ஓகே, இது பியூர்லி என் பெர்ஸ்பெக்டிவ் தான். எனக்கு ஒரு விஷயம் இருக்கு, ஐ எம் வெரி ஸ்டைலிஷ். சி ஸ்டைலிஷ்னா பிகினி போட்டு சுத்தணும், அது சோஷியல் மீடியால போடணும் அப்படின்லாம் எனக்கு இல்லை. தட் இஸ் நாட் மை மைண்ட் செட் அட் ஆல். அதுக்குன்னு பிகினி போடுறவங்க தப்பு அப்படின்னு நான் சொல்ல கிடையாது. அது அவங்களோட பர்சனல், இது அவங்களோட சென்ஸ் ஆஃப் ஃபேஷன் லைன் அங்கிட்டு இருக்கு, எனக்கு அங்கிட்டு இல்லை. எனக்கு ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் இஸ், சி ஒரு விஷயத்தை ரொம்ப ஃபேஷனபிளா ஆக்கணும்னா சம்டைம்ஸ் ஸ்கின் ஷோயிங் இருக்கும். நான் ஒழுங்கா உடுத்தினாலும் பேசுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, நான் இப்படி போட்டாலும் பேசுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. பேசுறவங்க பேசிட்டே இருப்பாங்க. நம்ம இன்டென்ஷன் என்ன நமக்கு தெரிஞ்சா ஓகே. மக்கள் பார்வையில் எப்போதும் இருந்துகிட்டே இருக்கணும், அது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். மக்கள் பார்வையில் இருக்கணும், இருந்தா தான் வந்து நம்ம நீங்க செய்யற கண்டென்ட்ஸோ நீங்க நடிக்கிற படங்களோ உள்ளூர் படைப்புகள் வந்து ஆளுங்க பார்ப்பாங்க இல்லையா. ஒரு அத்தியாவசியமாக இருந்தாலும் அதுவும் சேர்ந்து நிறைய பொறுப்புகளும் இருக்கு. ரெலவெண்டா இருக்குன்றதுக்காக நம்ம எதையுமே போஸ்ட் பண்ணணும், என்ன வேணாலும் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு இல்லை. நம்பர் ஆஃப் ஃபாலோவர்ஸ், ரெலவென்ட், ட்ரெண்டிங் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, இதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு சராசரியான ஒரு மனுஷன் அப்படியே ஞாபகம் வச்சுக்கிட்டாலே இந்த ரெலவென்ஸ், பாப்புலாரிட்டி அதெல்லாம் வந்துட்டு புரிதல் இருந்தாலே எப்பவுமே அந்த டெஸ்பரேஷன் வராது நமக்கு.